அடுத்தபடியாக இளைஞர்களின் எழுச்சி நிலா முக்குளத்து சமுதாயத்தின் மூச்சு காத்து தன்மானம் இழந்து வாழ வேண்டிய அவசியம் இந்த முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கு என்றுமே வராது என்று நிரூபித்து தவறு என்றால் சுட்டிக்காட்டி தப்பு என்றால் தட்டி கேட்கின்ற தைரியமும் நெஞ்சுரமும் படைத்த ஒரே கணவனாய் அன்று முதல் இன்று வரை எனக்கு மஞ்சான சிங்கமாய் வாழ்ந்து வருகின்ற அந்த புலித்தேவன் பிறந்த மண்ணிலே அவதரித்து அந்த பசுமன் தெய்வத்தின் புகழை நாள்தோறும் பாடி பரப்பி வருகின்ற அந்த மருதுவாண்டியின் மரபணம் தளபதியாய் வெள்ளையத்தோரின் வெற்றிப்படை தளபதியாய் புலித்தேவரின் புலிப்படை தளபதியாய் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் தன்முறையா பாண்டியர் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மனுநீதி சோழன் மன்னன் நெடுஞ்செழியன் ஆண்ட பூமியிலே தென்னாட்டு கழக தெய்வ திருமணன் பசும்பொன் முத்து ராமலிங்க தேவர் தவம் புரிந்த பூமியிலே தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய வல்லல் பாண்டித்தேவர் சங்கத்தை உருவாக்கிய இந்த தீமையிலே 7.5 கோடி மக்களின் முதலமைச்சராக நேதாஜி தேசிய பாரத கட்சியும் எங்களுடைய தாயாரின் கழகமான தான் ஆளாவிட்டாலும் தன் சதையாடும் என்ற இலக்கணத்திற்கு ஏற்ப தேவர்கள கூட்டமைப்பின் சார்பாகவும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளே, மதுரை மாநகர் புறநகர் மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் திருச்சி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற எனது அருமை உடன்பிறப்புகளே, தேனி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற எனது அன்பு தம்பிமார்களே மற்றும் கோவை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற நமது அருமை பூவாளனின் நவரசம் பத்திரிகையுடைய ஆசிரியர் அன்பு தம்பி வெங்கடேஸ்வரர் அவர்களே மற்றும் என் அருகில் அமர்ந்திருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அன்பு தம்பி சரவணபாண்டியன் அவர்களே, கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் முருகன் அவர்களே, மாரியப்பன் அவர்களே, திருச்சி மாவட்டத்தில் வந்திருக்கின்ற அன்பு அண்ணன் முருகன் அவர்களே, கலைப்புடி பாண்டியன் அவர்களே, பொன் முருகேசன் அவர்களே, மதுரை தம்பி செந்தூர் பாண்டியன் அவர்களே, பாலத்தேவர் அவர்களே, எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தம்பி அருணாசலபுரம் முருகன் அவர்களே மற்றும் தம்பி போஸ் அவர்களே, பரமக்குடி நாகராஜ் அவர்களே, பெயர் சொல்லி அழைக்க முடியாத அளவிற்கு இந்த அருகில் அமர்ந்திருக்கின்ற பல்வேறு நிர்வாகிகளே, என் சீரன் பேரான புரட்சி பூக்களாய் ரத்த நாளங்களாய் எனது இதய துடிப்புகளாய் என் முன்னால் அமர்ந்திருக்கின்ற என் இனத்தை சேர்ந்த இளைய அணியை சேர்ந்த இன்று நடக்கின்ற உண்ணாவிரதம் முதலமைச்சர் அவர்களை கர்நாடக மத்திய சிறையிலே சிறை கொட்டடையில் வைத்திருக்கிறார்கள். நான் தீர்ப்பை பற்றி பேசுவதற்கு விரும்பவில்லை. ஆனால் நயவஞ்சகமாக பல சூழ்ச்சிகளை புனைந்து கொண்டு தமிழகத்தில் உள்ளவர்களும் சரி, மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் சரி, அனைவரும் கூட்டு அமைத்துக் கொண்டு கர்நாடகத்தில் நடக்கின்ற காங்கிரஸ் ஆட்சியாளர்களோடு அவர்களை கூட்டிவிட்டு நீதித்துறை மூலமாக இந்த வழக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறது. சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று எல்லோரும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களோடு கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு பல்வேறு பதவிகளை அனுபவித்தவர்களும் சரி, கூட்டணியில் இருந்து அமர்ந்தவர்களும் சரி, இன்றும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்களும் சரி,
பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவர்கள், கவர்னா பாண்டியன் போன்றவர்கள் மேலவை உறுப்பினர்கள் பதவி கிடைக்க வேண்டும் என்று 2 ஆண்டு காலமாக பின்னாடியே சுற்றி தெரிந்தவர்கள், இப்படியெல்லாம் இருப்பவர்கள் எல்லாம் இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு தான் என்று சொல்கிறார்கள். நல்ல தீர்ப்பு. நீங்கள் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், நீங்க அறிவுள்ள ரொம்ப அறிவுஜீவிகள். ஏன்னா மூதறிஞர் ராஜாஜியை விட நீங்கள் பெரிய அறிவாளிகள். நீங்கள் எல்லாம் இந்த தீர்ப்பை பற்றி வரவேற்கிறீர்கள், பரவாயில்லை. ஆனால் நீங்கள் இன்னும் போகக்கூடிய இடம் எது, நீங்கள் கடந்த காலங்களில் இருந்த இடம் எது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய சிறையில் இல்லை ஜெயலலிதா அம்மா அவர்கள். இன்னொரு மாநிலத்திலே காவேரி பிரச்சனை நடந்து அந்த காவேரி தண்ணீருக்காக 45 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் தமிழகத்திலே அரசியல் நடத்தியவர் கருணாநிதி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. கருணாநிதி மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் அனைவருமே இதை சுட்டிக்காட்டி அரசியல் பண்ணியவர்கள் இருக்கிறார்கள். தமிழகத்திலே பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள், டாக்டர் ராமதாஸ் உட்பட நான் சொல்கிறேன். அவரவர்கள் அந்த 5 ஆண்டு காலம் முடிந்தவுடன் அவரவர்கள் தன்னுடைய பதவியை தன்னுடைய கட்சி கூட்டணியில் அமைவதற்காக என்ன வேண்டுமானாலும் அவர்கள் சாயம் மாறிக்கொள்வார்கள். கொஞ்சம் போல் இல்லையா போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கைகள் கர்நாடக சிறையில் வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தின் சிறையில் இல்லை. கர்நாடக சிறையில் இருப்பது நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். தனிப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தனிப்பட்ட நபர் அல்ல. அவர் நல்லவர்களுக்கும் சரி, கட்டவர்களுக்கும் சரி, குரல் கொடுத்தவர்களுக்கும் சரி, கூட்டணியில் இருந்தவர்களுக்கும் சரி, அரசியல் கட்சி நண்பர்களுக்கும் சரி, அன்பர்களுக்கும் சரி, அல்லது பொதுமக்கள் அனைவருக்கும் 7.5 கோடி மக்களுக்கும் அவர் முதலமைச்சர் தான். அப்பேற்பட்ட முதலமைச்சர் இன்று கர்நாடக மாநிலத்தில் இன்னொரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அது யாருக்கு அவமானம் என்பதை உண்மையான தமிழன் யோசித்து பார்க்க வேண்டும். தமிழ் தமிழ் என்று பேசிக் கொண்டிருக்கிற 10 12 தலைவர்களை நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஆண்மை என்றால் நீங்க மத்திய அரசை சுட்டிக்காட்டுங்கள். ஒரு சந்ததி கலந்தால் நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள். கருணாநிதியை சுட்டிக்காட்ட முடியுமா? 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் 1,22,000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது. கருணாநிதியுடைய தவப்புதல்வி கனிமொழி கைது செய்யப்பட்டார். அவருடைய மருமகன் ராஜா கைது செய்யப்பட்டார். மருமகன் என்றால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு ஏற்கனவே சமத்துவ உறவுகள் நிறைய உண்டு. கருணாநிதிக்கு சமத்துவ உறவு மருமக்கள் நிறைய உண்டு. ஏனென்றால் அவரை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே பேசி பேசி என்னுடைய வாய் வலித்து விட்டது. அதே போன்று நிலக்கரி பேர ஊழல் 1,82,000 கோடி ஊழல் நடந்தது. அதில் நம்ம செட்டிநாட்டு சீமான் சிதம்பரம் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். காமன்வெல்த் கிரிக்கெட் பேர ஊழல்ல பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது. சுரேஷ் கல்மாடி என்ற மத்திய அமைச்சர் தன்னுடைய பதவியையே ராஜினாமா செய்திருக்கிறார். பீகார் மாநிலத்திலே 900 கோடி ரூபாய் மாற்றுத்தீவன ஊழலில் சிக்கி இன்று தண்டனை பெற்று அவரும் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். 900 கோடி ஊழல், அதற்கு 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறதா அங்கு உள்ள கோர்ட். ஆனால் கர்நாடக மாநிலத்திலே 66 கோடி ரூபாய் ஊழலுக்கு ஏற்கனவே காவேரி பிரச்சனை நடந்திருக்கிறது. அந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு இவர் போராடி இருக்கிறார் சுப்ரீம் உச்ச நீதிமன்றத்திலே. அந்த கெசட்ல வெளியே விட்டுருக்காங்க. அப்படி போராடி பெற்ற மாநிலத்தில் இவர் போராடினதுனால கர்நாடக மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு முதலமைச்சரை பிடிக்காது. நல்ல கவனிங்க, பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை ஏன் கர்நாடக மாநிலத்துக்கு கொண்டு போனாங்க? ஏன் கொண்டு போனாங்க? இதை திட்டமிட்டு அரசியலில் சிலர், காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் மற்றும் சில சில்லறை கட்சிகளும் சேர்ந்து சூழ்ச்சி வலை பின்னி இந்த வழக்கை அங்கே கொண்டு சென்றார்கள்.
இந்த நீதி நீதியாக வழங்கப்பட்டதா அல்ல நீதியை விலைக்கு வாங்கினார்களா என்பதுதான் என்னுடைய சந்தேகம், ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய சந்தேகம். சொல்லுங்க. கர்நாடக மாநிலத்தில் திமுக தலைவர் கருணாநிதியுடைய டிவி சேனல் ஓடுதா இல்லையா? தன்னுடைய மகள் அங்கே இருக்கிறார் செல்வி, அவர் அங்கே பகைக்க மாட்டார், அவர்களுக்குள்ள கூட்டு இருக்கிறது. அவருக்கு எந்த மாநிலத்தில் பார்த்தாலும் மர்மக்கமான நிறைய உண்டு. உங்களுக்கு புரியாது, நீங்க எல்லாம் தேவமாறு உங்களுக்கு புரியாது. ஆமா, அதனால இவர்கள் எல்லாம் சூழ்ச்சி செய்து 7 நாள் அமைதியா இருந்திருக்காரு கருணாநிதி. நல்லா கவனிங்க, 7 நாள் அமைதியா இருந்திருக்காரு. அது வரைக்கும் ஒரு வாயை திறக்கல. நரசிம்மராவ் விட்டு ஒப்படைச்சு போயிட்டாரு, வாயை திறக்கல. 7 நாள் பேப்பர் செய்தித்தாள்கள் ஊடகங்களுடைய செய்திகளை கேட்டு அவர்கள் கேதர் பண்ணி அதுக்கு பிறகு வாயை பைய திறக்கிறார். முதல்ல மாதிரி என்ன சொல்றாரு? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தான். அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. இந்த வழக்கு தண்டனை கொடுத்தது சரிதான், இதை தலைவனுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆமா, உன் மகளை டெல்லியில திகார் ஜெயில வச்சவன நீ மேல நல்ல தடிச்சுட்டு உன் பரம்பரை தொழில நீ கிளீனா சென்னை விமான நிலையத்தை அடிக்கிய, நீ என்ன நினையா? சொல்லு சொல்லு, நீ மேல தெங்கொண்டு அடிச்ச, எங்க அடிச்சா? சென்னை ஏர்போர்ட்ல அடிச்சானா இல்லையா? தன் மகளுக்கே மேல அடித்தவன் கருணாநிதி. இத புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரியல ஓந்தரவிக்கோ. அப்பேற்பட்ட அயோக்கியன் கருணாநிதி சொல்கிறான், தமிழகத்திலே தீர்ப்பு நல்லா வழங்கியிருக்கான். 7 நாள் ஏன் வாய திறக்கல? 7 நாள் ஏன் வாய திறக்கல? சொல்லுங்க. நீங்க கூட தப்பா நினைக்கிறேன். என்ன கருணாநிதி 10 வருஷம் பேசல, இப்ப பேசுறாரு. நான் ஒண்ணு சொல்றேன், செத்த பாம்பு அடிச்சு எனக்கு பழக்கமே கிடையாது. என்னை உருவாக்கிய பரம்பரை, நான் நாட்டிலே தேசத்துக்கும் அன்னசத்திரம் 1000 கட்டியவன், ஆலயங்கள் 1000 கட்டியவன், அப்பேற்பட்ட தலை சிறந்த பரம்பரை தமிழக மண்ணிலே இந்த சமூகத்தை உருவாக்கிய பரம்பரை. நான் செத்த பாம்பு அடிச்சு பழக்கம் இல்லை. ஆனா இப்ப நான் கருத்து சொல்லி ஆகணும். ஏன் சொன்னா, ஜெயலலிதா அம்மா பேரு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சரை கைது செய்து இன்னொரு மாநிலத்தில் சிறை வைத்ததை எந்த சூழ்நிலையிலும் கேட்காமல் இருக்க முடியாது. தான் ஆளாவிட்டாலும் தன் சபையாலும் தமிழகத்தின் சார்பாக எங்களிடம் 10-15 அமைப்புகள் இருக்கிறது. தாழ்வாக 10 அமைப்பு இருப்பான். ஒரு 8 பேர் கிடைச்ச போது அவன் ஒரு தலைவராய்மா. நம்ம எல்லோரும் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது அம்மா அம்மா என்று கூல கும்பிடு போடுவார்கள், அவர்கள் காரியத்தை சாதிப்பார்கள். நான் அந்த விஷயத்துக்கே வரவில்லை. யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, சுட்டி காட்டுவதும் சரி, தட்டி கேட்பதும் சரி, முதல் இடத்தை வைத்துக் கொண்டிருப்பவன் இந்த தமிழகத்தில். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடைக்காது. ஆனால் யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு அநீதி கிடைக்கிற போது அதையும் தட்டி கேட்பதற்கு இந்த சண்முக பாண்டியன் இந்த தமிழகத்திலே நிச்சயம் நடிக்க பார்க்க மாட்டான். என்ன அவசியம் வந்து விட்டது? நீ பாருங்க, எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது. அம்மா கூட கூட்டணியில் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனா முதலாக இந்த அம்மா கைதுக்கு அமைப்பு ரீதியாக கூட்டணி அரசியல் கட்சி தலைவர்களின் சார்பாக ஒரே அமைப்பு முதல் கண்டனம் தெரிவித்தேன். உண்ணாவிரத அமைப்பு நேதாஜி தேசிய பாரத என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இந்த வால்போஸ்ட பார்த்து தான் நம்ம அண்ணன் கதிரவனே பெட்டிஷன் கொடுத்திருக்காரு. இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, வாயை திறக்க வேண்டிய இடத்துல வாயை திறக்க மாட்டாங்க. சட்டமன்றத்தில் பேசணும், என்ன கருத்தை பரிமாறதுக்கு தான் சட்டமன்றம் வச்சிருக்கு, அதெல்லாம் பேச மாட்டாங்க. இப்ப பேசணும், வாங்கி பேசணும், நல்லது இருந்தாலும் பேசணும், நன்றி சொல்லணும், கெட்டது இருந்தாலும் பாதிப்பு வந்தாலும் சரி, உடனே வேடிக்கை பார்க்க கூடாது. இவர் தமிழ்நாட்டிலே முதலமைச்சர், அதை மறந்துவிட்டு நாம் வேடிக்கை பார்க்க கூடாது. ஒவ்வொரு தமிழனுக்கும் தன்மானம் இருக்குமே, ஆனால் தமிழகத்திலே இன்னும் போராட வேண்டும். வருகிற 7ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கர்நாடக சிறையிலே உயர்நீதிமன்றத்திலே ஜாமீன் வழங்கப்படாவிடில் இந்த சண்முகையா பாண்டியன் தலைமையில் தமிழகத்திலே
என்னுடைய பாணியில் என்ன நடக்கும் என்பதை நான் நாவினால் சொல்ல விரும்பவில்லை. பொறுத்திருந்து பாருங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து உடன்பிறப்புகளே, உங்களை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து போராடுவது வேணா கூட்டம் திரட்டலாம், ஆனால் ஆணித்தரமாக பேச வேண்டும் என்று உங்களை இருகாலம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய குரல் ஈட்டி முறைகளாக கர்நாடக அரசாங்கத்துடைய முதலமைச்சருடைய செழிப்பையை கிழிக்க வேண்டும். அதில் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, கூட்டணி அரசியல் கட்சியை சேர்ந்த அன்பர்களும் சரி, எங்களுடைய சமுதாயம் எந்த சூழ்நிலையும் முக்குளத்து பரம்பரை அன்னச்சத்திரம் ஆயிரம் கட்டியவன், ஆலயங்கள் ஆயிரம் கட்டியவன், அப்பேற்பட்ட தலை சிறந்த பரம்பரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய விடுதலையை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. அந்த விடுதலைக்கு தடை வருமையானால் எந்த தடையும் தகர்த்தெறிவதற்கு இந்த சண்முகையப்பன் தலைமையில் தமிழகத்திலே பாருங்கள், விரைவில் ஓசூர் பாதையை இழுத்து பூட்டுவதற்கும் சண்முகையா பாண்டியன் தயக்கம் காட்ட மாட்டேன். எனக்கு வந்த தகவல் 7ஆம் தேதியும் ஜாமீன் கிடைக்கக்கூடாது என்று சில ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது. யாருக்கு கிடைத்ததோ தமிழகத்தில் உள்ள காவல்துறை உளவுத்துறைக்கு கிடைத்ததோ இல்லையோ, எனக்கு கிடைத்த தகவல், என்னிடமும் ஒரு உளவுத்துறை இருக்கிறது. உங்களுக்கு தெரியாது, என்னமா சண்முகையப்பன் இப்படி என்னமோ பேசிட்டே இப்படி பேசுறான்னு நினைக்காதீங்க. என்னிடமும் ஒரு உளவுத்துறை இருக்கிறது பெங்களூர் மாநகரிலே. இதற்கு முன்பு நாம் இன்று ஜெயலலிதா அம்மா அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதற்கு நமது தமிழகத்தினுடைய காவல்துறை சில அதிகாரிகளும் காரணம், நமது அரசாங்கத்துடைய IAS அதிகாரிகளும் சிலர் காரணம், நமது சமுதாயத்தினுடைய அல்லது சட்ட ஆலோசகர்களும் சிலர் காரணம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். விரைவில் முதலமைச்சர் அவர்கள் வெளியில் வருவார். நான் விரைவில் 97 போன்று மீண்டும் ஜெயலலிதா அம்மா அவர்களை சந்திக்கிற போது நான் உண்மையை சுட்டிக்காட்டாமல் விடவே மாட்டேன். தவறான தகவல்களை கொடுக்கிறார்கள். இதிலே ஒரு சிலர் ஒவ்வொருத்தரும் இவரும் முதலமைச்சராக போகிறார், அவர் முதலமைச்சராக போகிறார், இந்த IAS அதிகாரி முதலமைச்சராக போகிறார். ஊடகங்களிடம் செய்திகளை பரப்புகிறார்கள். அம்மா அவர்கள் சிறைச்சாலையிலே உள்ளே அழைத்து வைத்து விட்டு இவர்கள் நான் முதலமைச்சர் நீ முதலமைச்சர் இவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை பரப்புறது யாரு? என்ன காரணம்? ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்ட மாதிரி இங்கே உள்வீட்டு குத்தே நடக்குங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்வேன், யார் எதை செய்தாலும் சரி, கர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இந்த முக்குளத்து பரம்பரை உண்மையே பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு என்று சொன்ன அந்த மூவாசை முற்றும் பிறந்த தண்டாட்டு திலகம் தெய்வ திருமகன் பசும்பொன் முத்து ராமலிங்க தேவர்கள் பரம்பரையை உங்களைத்தான் நான் கேட்கிறேன். உண்மையே பேசு என்று சொன்ன தேவர் பரம்பரை இந்த சண்முகையா பாண்டிய நான் சொல்கிறேன். என்னையவும் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ராமநாதபுரம் மாவட்டத்திலே தகவலை கொடுத்து இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் ஒரு சிலர் ராமநாதபுரம் மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் சரி, இவர் வந்தால் தீவிரவாதம் வளர்கிறது என்று சொன்னார். சொல்லி என்னை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இதே திருச்சி மத்திய சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார்கள். நான் போனது என்னுடைய பரம்பரைக்காக போனேன். அதில் எனக்கு ஒன்றும் கவலை அல்ல. இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா, அது ஒரு பக்கம். தவறான தகவலை கொடுத்து அந்த உத்தரவு கிடைத்திருக்கலாம், அவர்கள் என்னை கைது செய்திருக்கலாம். அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. எதற்காக இது சொல்கிறேன் என்று சொன்னால், என்னை நான் வணங்குகிற தெய்வம் பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, 3 ஆசையை அறவே வைத்த தலைவன் என்பதை நான் பசுமன் திருமகள் 12 ஆண்டு காலம் சிறைச்சாலை கொட்டடியிலே அடைக்கப்பட்டவர் தேவர் திருமகன் அவர்கள். அப்பேற்பட்ட தெய்வ திருமகனுடைய பரம்பரையில் வந்த சண்முகையா பாண்டியன் தமிழகத்திற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் உண்மையே உழைக்கின்ற மக்கள் வர்க்கத்திற்கும் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கும். அப்படி இருக்கிற பொழுது நான் சிறைச்சாலை போனது
நான் நினைக்கல. அப்படி இருந்தும் நான் எந்த விஷயத்துக்கும் நான் இன்னும் அரசியல் இல்லை. அதிமுகவை சேர்ந்தவர் யார்ட்டையும் போய் எதுக்கும் போய் நான் நின்னதே கிடையாது. நான் வெளிப்படையா இதை சொல்றேன். நான் யாருக்காகவும் போக மாட்டேன். ஆனா என்ன நடந்தாலும் சரி, இவ்வளவு நடந்திருந்தோம் இதை நான் சுட்டி காட்டுறேன்னு சொன்னா இது ஒட்டுமொத்த 7.5 கோடி தமிழினத்திற்கு தலைகுனிவு என்பதற்காகத்தான் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களை விடுதலை செய்ய சொல்லி இந்த உண்ணாவிரதம் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர்கள் வெளியில் வந்து அது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இந்த மாதிரி புல்லுரிமைகளை அரசு அதிகாரிகள் சிலர் செய்த சூழ்ச்சி வலைதான், தவறான தகவல் தான் இன்று அம்மா அவர்கள் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த கூட்டத்தின் வாயிலாக குற்றம் சாட்டுகிறேன். இல்லை என்று மறுக்க இல்லை மறக்க முடியுமா? என்ன வழக்கு நடந்து போச்சு சொல்லுங்க. 4 மாதத்துக்கு முன்பு பாராளுமன்ற தேர்தலில் கூட நான் கூட சுட்டி காட்டியிருக்கிறேன். இல்லை என்று நான் மறுக்கவில்லை. நான் பேசியிருக்கிறேன். நான் தமிழக முதலமைச்சரை பேசியிருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சரை பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறேன். கீழ்த்தரமாக பேசியிருக்கிறேன். கவர்னரை பேசியிருக்கிறேன். ஜனாதிபதியை பேசியிருக்கிறேன். பிரதமரை பேசியிருக்கிறேன். அகில இந்திய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரையும் சுட்டி காட்டியிருக்கிறேன். எனக்கு தகுதி இருக்கிறது. இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும், திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்று நீங்களும் நானும் பிறந்த இனத்துக்கு சொந்தக்காரன் மாமன்னன் பூலித்தேவன் பரம்பரை இந்த சமூக பொன்னியை தமிழகத்திலே உருவாக்கியிருக்கிறது. எனக்கு சுட்டி காட்டுவதற்கு தகுதி இருக்கிறது. அப்படி இருந்தும் நல்லது நடக்கிற போது சொகுசு வாழ்க்கைக்காக நான் யாரிடம் போய் நிற்க மாட்டேன். அவர்களுக்கு பாதிப்பு வருகிற போது அடியன் சண்முகை அப்பாண்ட குரல் ஈட்டு முனைகளாக சின்ன குரலாக தமிழகத்தில் யாருக்கு அனுமதினாலும் நிச்சயம் குரல் ஒழித்துக் கொண்டிருக்கும். மற்ற மத்திய அரசாங்கமும் சரி, நீதித்துறையும் சரி, காங்கிரஸ் ஆட்சி கர்நாடக அரசுக்கும் சரி, அவர்களுடைய செழிப்பலை இன்று முதல் கிழித்துக் கொண்டிருக்கும். அது எந்த விதமான வார்த்தை கருத்து இருக்கார் பாருங்க. அது நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும். நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேன். இளைஞர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விடுதலையாகும் வரை நீங்கள் கருப்பு சட்டை அணிய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் மத்தியில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுகவுடைய பொதுச் செயலர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நான் சொல்லவில்லை. நான் சொல்வது 7.5 கோடி மக்களின் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் தன்மானம். இது தமிழகத்தினுடைய தலைக்குறி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. எல்லோரும் சொன்னார்கள் இதனை போட்டிருக்கிற உண்ணாவிரதத்தை தினமணி தியேட்டர் அருகில் போட்டிருக்கலாம் என்று சொன்னார்கள். நான் உடல்நிலை சரியில்லை, நான் இந்த பகுதிக்கு அதிகம் வரவில்லை. இப்ப 4 மாதமாக நேரடியாக வந்து நான் எப்போது 2 நாளைக்கு இருப்பேன். ஆனா நம்ம அதிகாரிகள் சிலர் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த இடம் வந்து அமைப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னு சொன்னா இப்ப அதுல போட்டிருந்தா இதை விட நல்லாவே இருந்திருக்கும். அதனால ஒண்ணு இல்ல, 10 பேர் ஒரிஜினலா உட்கார்ந்து சொன்னா 10,000 பேரை அடிக்கக்கூடிய சக்தி இலக்கணம். ஆகையினால மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் கர்நாடக மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சரி, நம்ம என்ன கட்சி தேசிய தேமுதிக விஜயகாந்த், பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இவர்களெல்லாம் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்து அவர்களும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்றாரு. என்ன புரிஞ்சன? ஆனா ஒரு ஒற்றுமை என்னன்னு பாருங்க. திருச்சி மத்திய சிறையில நான் இருந்த அறையில தான் பெரியசாமியும் போயிருந்தாரு. நான் இருந்த அறையில தான் போய் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் இருந்தாரு. கொசு கடிக்குன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டாரு. அதே இன்னும் நம்ம பி.டி. குமார் நம்மாரு இவனும் போயிருந்தான். அடுத்தால நம்ம எஸ்.ஆர். கோபி அவர் போய் வேற அறையில தான் இருந்தாரு. எல்லாம் ரொம்ப ஒற்றுமை பார்த்துடுங்க. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இங்க கத்துறான் எல்லாரும்
ஜெயிலுக்குள்ள போனவங்க அப்படி நெளியா புழுவா துடிக்கிறாங்க வந்து. ஏன்னா இங்க வந்து அப்படி அப்படி அனுபவிச்சிருக்கான் பார்த்துருங்க. நமக்கெல்லாம் அப்படி பழகி போச்சு. நான் 18 வயதுல எனக்கும் காவல்துறைக்கு அண்டர்ஸ்டாண்டிங், புரியலையா? ரொம்ப நெருக்கம், காவல்துறைக்கு எனக்கு ரொம்ப நெருக்கம் 18 வயசுல இருந்து. இப்ப எனக்கு 50 வயசு தாண்டிட்டு. அதனால நமக்கு ஜெயிலு கோர்ட்டு இதெல்லாம் சகஜமா போச்சு. அப்பப்போ போய்கிறது அப்பப்போ வந்துக்கிறது, நம்ம மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி தான். ஆனா அங்க இருக்க பலவற்ற சில அதிகாரி இருக்கான் ஜெயில. அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, துவைக்கிறவன், விழுக்கிறவன், சிறைக்கிறவன், இவன் எல்லாம் வந்துட்டு கக்கூஸ் கழுவுறவன், இவன் எல்லாம் அங்க அதிகாரியா வந்துட்டான். வந்துட்டு என்ன பண்றான் பாருங்க, சட்டம் இதெல்லாம் வேற மாதிரி கேமரா போட்டுருக்கு, போடு போடு, ஜாமர் கறி வச்சிருக்கு, போடு. நான் என்ன செல்லு யூஸ் பண்ண போறேன்னா? ஆனா இப்படிலாம் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, டாக்டர் ராமதாஸுக்காக சொல்ல வந்தேன். இவங்க எல்லாம் எனக்கு சிறைச்சாலை பத்தி நக்கல் பண்றாங்கல்ல, அதுக்காக சொல்றேன். அதனால ஊழல் வழக்கில் வந்து ஜெயலலிதா கைது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஒன்னும் நம்பி இது பண்ண வேண்டாம். இந்த சண்முக அப்பாண்டன் உயிரோடு இருக்கும் வரை தமிழக முதலமைச்சருக்கு பாதிப்பு வருவேயானால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி மீண்டும் முதலமைச்சர் சிம்மாசனத்திலே அமர முடியாது. நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன். என்ன தைரியம் இருந்தாலும் சரி, என்னை நோண்டி பார்க்கட்டும், உன்னை கண்ணில் ஓரளவுக்கு ஆட்டாம விட மாட்டேன். ஜாக்கிரதை, ஒழுங்கா இருக்கும். கருணாநிதி ஒழுங்கா இருந்துக்கோ. யாரும் தப்பு பண்ணா நாட்டில் எவனும் இல்ல, பூரா யோக்கியம் இல்ல. உனக்கு பரம்பரை சொத்தே ஒரு மேலும் ஒரு குளமும் நான் சுத்திதான், 2 தான் உன் சொத்து. இன்னைக்கு உன்ட்டு எத்தனை லட்சம் கோடி இருக்கு? 35,000 கோடி சுவிஸ் பேங்க்ல இருக்குன்னு சொல்லி நெட்ல நியூஸ் வந்துருச்சு. அதுக்கு வருமான வரி கணக்காட்டுல ராசா. ஏய், நல்லா யோசிச்சு பாருங்க. கருணாநிதி அவ அப்ப இன்சில போட்டுருக்கானா? 5,000 அருந்தவ புதல்வன் தான் சொல்லுவான். முத்துவேற மகன் சொல்ல மாட்டான். அப்பன் தெரியாம பிறந்தவன். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஏன் தகப்பன் யாருன்னு தெரியாது. என்ன உண்ணாவிரத்துக்கு இருந்துட்டு கருணாநிதியை திட்டம் நினைக்காதீங்க. இப்ப நேரத்துல இருந்து வந்த நியூஸ பார்த்துட்டு தான் நான் பேசுறேன். இல்லைன்னா நான் செத்த பாம்பு அடிச்சு எனக்கு பழக்கமே கிடையாது. கொடிய விஷம் கொண்ட பாம்புக்கு பெயர் வைத்தான் இறைவன், நல்ல பாம்பு என்று பெயர் வைத்தான். அதே போன்று இந்த முக்குளத்தான் லேச தொட்டாத்தான் சொட்டு அடிப்பான். அதனால கோடிட்டு காட்டுகிறேன், நல்ல பாம்பு போன்று அந்த குணம் படைத்தான் தான் இந்த முக்குளத்தான் என்பதை அரசியல் கட்சி அன்பர்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. நம்ம தாவண்ணா பாண்டியன் ஒண்ணு என் பரம்பரை தான். அண்ணன் நல்ல ஐயா நல்ல கண்ணு, அவெல்லாம் நல்ல ஒரு ஆற்காடு வீராசாமி, நல்ல கணியா ஆற்காடு வீராசாமி முரசொலி மகன் செத்து போனவர், மறந்து சொல்லக்கூடாது. நம்ம பாண்டிச்சேரி அமைச்சர் நாராயணசாமி, என்ன நம்ம பன்ருட்டி ராமச்சந்திரன், இவங்க 6 பேரையும் பாருங்க. இவங்கள மாதிரியே எங்க ஏரியால ஒரு பிறவி சுத்திட்டே வருது என் வீட்டை சுத்தி சுத்தி. என்ன தெரியுமா, பாபநாசம் ஒரு ஊர் இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் கடகோடியில. அங்கதான் தாமிரபரணி என்ற நதி உருவாகிறது. அந்த இடத்துக்கு வாங்க, இந்த 6 பேரையும் அந்த முகத்தை அப்படியே நான் காட்டுறேன். வந்து பாக்குறீங்களா? ஏன் அது ஒரு குரங்கியா? நீ என்னமோ சொல்ல போற நினைச்சீங்களா? இவனுக்கு எல்லாம் குரங்கிட்டு பிறந்தது. கொஞ்சமாவது ஒரு மனிதத்தன்மையான ஈவு இறக்கமா பேசுறாங்க பாரு. அநியாயம் நடக்கிறது, அக்கிரமம் நடக்கிறது. இந்த நாட்டில் அநியாயம் நடக்கிறதா, அக்கிரமம் நடக்கிறான். சிவப்பு துண்டு போட்டு ஏமாத்திட்டு இருக்கிற நீ கம்யூனிஸ்ட்காரன். ஒத்தரவு நாணயத்தை ரிசர்வ் பேங்க்காரன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே உண்டியல கொடுக்கறவன் கம்யூனிஸ்ட்காரன் இல்லையா? உண்மைங்க. கதல் சிட்டக்காரன் இருக்கான் காங்கிரஸ்கார பையன், அவன் டெய்லரே பார்க்காத பையன், டெய்லரே பார்த்துக்க மாட்டான். 5 பேர் இருப்பான். காலையில் அடைச்சு போட்டோம்னா காலையில் ஒரு பேரும் உயிர் உயிராடிக்கிட்டு அது சேதுராமன் கொண்டு அட்மிட் பண்ண அவன் கிட்னி எடுத்து விடுவான். என்னங்க சிரிக்கிறீங்க? 5 பேர் தான் இருப்பாங்க காங்கிரஸ்காரன். அவன் 5 பேர் இருக்கு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒற்றுமைக்கு வரல. அவன் சொல்றான் பாருங்க, ஊழல் வழக்கு போட்டதெல்லாம் சரிதான். அவனே ஒருத்தருந்து பாரு, என் வாயில இருந்து எந்த பேரும் தமிழ்நாட்டில் தப்பல, அது இந்திய திருநாட்டில் எவனும் தப்பல. ஒன்னே ஒண்ணு நடக்காம இருக்கு, அதுவும் வெகு தொலைவில் இல்ல, அதுவும் நடக்கும். பொறுத்திருந்து பாருங்க. அது என்னன்னு உங்களுக்கும் தெரியும். நல்லா ரகசியமா சிரிக்கிறீங்கள. திட்டிதான் புரியலையா? பொறுத்திருந்து பாருங்க. சிதம்பரம் சொல்லிட்டு இருக்கான் 8க்கும் 10க்கும் ஊழல. என்ன சொல்லிட்டு இருக்கான்?
கொடுத்தன சரிதான். உன்னுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த 3 ஊழலும் இந்திய திருநாட்டிலே நடக்கவில்லை. ஜாக்கிரதை சிதம்பரம். நான் சொன்னேன் 2012ஆம் ஆண்டு வேலு நாச்சியாருடைய ஜெயந்தி விழாவில் நான் பேசுகிற போது சிவகங்கை சீமையிலே நான் சொன்னேன், நீ அடுத்த முறை தேர்தலில் நிற்கிற பொழுது டெபாசிட் இழப்பா என்று சொன்னேன். டெபாசிட் வேண்டாமா இல்லையா? இழந்தாங்க. அவன் நம்ம இழந்த வெக்கம் சொல்லி அவனை நிப்பாட்டிட்டு அவன் இழந்தான். ஆமாங்க. டெபாசிட் இழந்தான். அத மாதிரி முரசொலி மாறன் சகோதரர்கள் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், ப. சிதம்பரம், பாவம் பாரத பிரதமர் முன்னாள் பிரதமர் நம்ம நரசிம்மராவின் உடன்பிறப்பு மன்மோகன் சிங், அவரும் பாவம் மாட்டுவாரு. ஐயோ பாவம் அவரு எடுப்பார் கைப்பிள்ளை, அவர் தப்பிட்டு போட்டோம். மற்ற இவங்க கருணாநிதி வம்சம் இருக்க இந்த குடும்பம், இவங்க பூரா பேரும் ஊழல்ல சிக்கிறதுக்கு, அது சிக்கிறாம மாட்டாம இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி காங்கிரஸ் கூட சேர்ந்து பேரம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பிஜேபி கூட சேர்ந்து பேரம் பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், பிஜேபியில இப்ப பேரம் பேசிட்டு இருக்காங்க. பேசிதான் இதுல வலுவாய்ப்பவன் பேசுறாரு. பிஜேபி கட்சி கருணாநிதி அந்தந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடத்துவார். தாசி கழிப்பட்டுங்களா? பொம்பளை இருக்காங்களா? இல்லையே. தாசி கழிப்பட்டுங்களா? அந்த பரம்பரை தான் கருணாநிதி. அப்ப அவன் என்ன செய்வான்னா, யாரை பார்த்தாலும் உடனே கையை பிடிச்சிருவான். பேசலாம் பேசி முடிச்சிருவான், அப்புறம் கையை பிடிச்சிருவான். ஏன் மருமகனே வா அப்படின்வான். எவனை பார்த்தாலும் மருமகனே வா. சரி, எல்லாம் மனிதனுக்கு பிறந்திருப்பானா யாரு? சொல்லுங்க. இதுல வேற நம்ம உளவுத்துறை எழுதிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வேணும் எழுதிட்டு போங்க. அவன் கருணாநிதி முதலமைச்சர் வரமாட்டாங்க. பாப்போங்க, கருணாநிதி நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வரமாட்டான். செத்த சமமட்டம் போறோம் பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. அவன் எதுக்கு எடுத்தாலும் ஆதிராளர் இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கான். எப்படி அவன் முதலமைச்சர் ஆகலாம்? அவனுக்கு தான் பலவற்ற பேரும் மருமனா இருக்கான பேர். எப்படி அவன் என் வாயில விழுந்து யாரும் தப்பல. பொறுத்திருந்து பாருங்க. இவங்க எல்லாம் ஊழல் வழக்கில் சிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. ஊழல் வழக்கில் சிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. மோடி நல்லவர் என்று நான் நினைக்கிறேன். தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த உத்தம தலைவர் பசும்பொன் தேவர் திருநாமத்தோடு நான் சொல்கிறேன். நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக ஆனது இன்று இந்த தேசத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய கிஃப்ட், சொத்து. நான் வரவேற்கிறேன், மதிக்கிறேன், பாராட்டுகிறேன். நல்லது செய்யாவிட்டாலும் சரி, கருணாநிதி போன்ற கயவர்களுடைய பேச்சை கேட்டு பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடுமையானால் தமிழகத்திலே காலூன்ற முடியாது என்பதையும் இந்த கூட்டத்தில் வாயிலாக நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பிஜேபி என்றால் எனக்கு ஒரு கண் உண்டு. எந்த காலத்திலும் சரி, 20 ஆண்டு காலமாக சொல்கிறேன். அந்த தேவருக்கு பின்னால் நான் வணங்கக்கூடியவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். நான் அத்வானி அவர்களை சந்தித்திருக்கிறேன். 1க்கு 2 முதலமைச்சர்களை சந்தித்திருக்கிறேன். பாராளுமன்ற தேர்தல் 1999ஆம் ஆண்டு நடக்கிற பொழுது நான் எங்கே அத்வானி அவர்கள் என்னை 1 மணி நேரம் காத்திருந்து என்னை பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார். நான் இன்றுதான் மேடையில் இதை பகிரங்கமாக சொல்கிறேன். நான் பெருமைக்காக சொல்லவில்லை. இதுவரை ஒரு போட்டோ கூட என்னை எடுத்திருப்பார்கள். நான் எடுத்து நான் கையில் வச்சுக்கிட்டதில்லை. எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. நான் முதலமைச்சரை பலமுறை சந்தித்திருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சரை சந்திக்கிறேன், இந்நாள் முதலமைச்சரை சந்திக்கிறேன். என்னால் முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய சக்தி இந்த சண்முகையாற்றல் உண்டு என்பதை உங்கள் மத்தியில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையினால இப்போ நாளைக்கு மறுநாள் விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க கர்நாடக நீதிமன்றத்தில். இதுல என்ன பண்ணணும்னு சொன்னா, இங்க உள்ள வழக்கறிஞர்கள், நம்ம அதிமுக வழக்கறிஞர்கள் சில கருத்துக்களை சட்ட ரீதியா சொல்ற மாதிரி இருக்கணும். அம்மாவுக்கு மேல உள்ள அஃபெக்ஷன்ல போய் ஒரு உணர்வு பூர்வமா சொல்ற மாதிரி ஒரு அந்த வேகத்தை காட்டிட்டா, விவேகம் எல்லாம் போயிட்டா தீர்ப்பு வேற மாதிரி. ஆனா
நீங்க பிளான் பண்ணி அம்மாவை திரும்பி உள்ள வச்ச மாதிரி இருக்கும். அதனால நீங்க கவனமாக சட்ட ஆலோசனைகளை வழங்கி அது முறையாக கையாண்டு நாளை மறுதினம் நீங்க நல்ல முறையில் வழக்காடி அம்மா அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஒற்றுமையாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த 2 கோடி வேதனத்தின் சார்பாக தென்னகத்தின் தமிழகத்தின் 7.5 கோடி மக்களின் சார்பாக உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்வேன். யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் பகிரங்கமாக சொல்றேன். அவங்க வருத்தப்பட்டு விடான்னு நினைப்பாங்க. யாரு வருத்தப்பட்டாலும் எனக்கு அவ்வளவு இல்லை. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தமிழ்நாட்டில் உள்ள உளவுத்துறையில் ஒரு சில அதிகாரிகள், ஒரு சிலர், காவல்துறையில் ஒரு சிலர், ஐஏஎஸ் அதிகாரிகளில் ஒரு சிலர், இவர்கள் 3 பேரும் சரியான தகவலை கொடுத்திருந்து அந்த தீர்ப்பு சனிக்கிழமை வழங்குகின்ற தீர்ப்புக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்து இன்னொரு தேவையை மாற்றி வாங்கியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உண்டா இல்லையா? சில ராசி பலனுக்கு அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு சனிக்கிழமை ஆகாமல் இருக்கலாம் ஐயா, அப்படி வச்சுக்கிடுங்க. தசரா விடுமுறை வருவதும் தெரியுமில்ல, தசரா விடுமுறை வருவதும் தெரியுமில்ல. வரும்போது அந்த தேதி வர்ற மாதிரி தேதி கொடுத்தா நீங்க தேதி உடனே மாற்றி வாங்கணுமா இல்லையா? மாற்றி வாங்கணுமா இல்லையா? காவேரி பிரச்சனைக்கு இந்த அம்மா போராடி இருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய நகரை வெளியிட சொல்லி போராடி வெளியிட வச்சிருக்காங்க. அது ஒட்டுமொத்த இந்த கர்நாடக மக்களுக்கு இந்த அம்மா மேல வெறுப்பு இருக்கு. அந்த அரசாங்கம் காங்கிரஸ் ஆட்சியாளர்களுக்கு வெறுப்பு இருக்கிறது. அங்குள்ள நீதித்துறை வழக்கறிஞர்கள் எந்த துறையும் சரி இந்த அம்மா மீது வெறுப்பாக இருந்திருப்பார்கள். அப்படி இருக்கிற பொழுது சனிக்கிழமை அந்த தீர்ப்பு வருவதற்கு ஏன் காரணமாக இருந்தீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. உண்மைதானே? வாயில மண்ணப்பட என்னத்தையா கவனிக்க பிறகு வந்துட்டு கூட அல்ல. அந்த அந்த அன்னைக்கு மட்டும் நம்ம போகாம அந்த தேதி வாய்தா வாங்கியிருந்தால் இன்றைக்கு இவ்வளவு பேர் உங்களை போராட வேண்டி இருக்குமா? சொல்லுங்க. இவ்வளவு பிரச்சனை எடுத்துருக்குமா? அவங்க அவஸ்தைப்படணுமா? சொல்லுங்க. இன்னைக்கு 1க்கு 4 பேர் ஜெயிலில் இருக்காங்க. 3 பேர் என்னுடைய பரம்பரை சேர்ந்தவர்கள், இன்னொன்று முதலமைச்சராக இருப்பவர்கள். முதலமைச்சராக இருப்பவர்கள் என்னுடைய பரம்பரை சேர்ந்தவர்கள். இந்நாள் முதலமைச்சர் சொல்லவில்லை, உடனே விசிலடிக்காங்க. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா அவர்களை சொல்லுடைய அண்ணா அவர்களை, அவரும் எங்களுடைய பரம்பரை சேர்ந்தவர்கள் தான். இன்னைக்கு எல்லாரும் பேசுவாங்கயா, இன்னைக்கு எல்லாரும் பேசுவான். 10-17 ஆண்டுகளுக்கு முன்பு இதே இந்த வழக்கு சுப்பிரமணிய சாமி பதிவு செய்கிற பொழுது முதல் குரல் கொடுத்தவன் தென்னகத்திலே இந்த சண்முக பாண்டியன் என்பதை தென்னகத்து மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். இன்னைக்கு யாரெல்லாமோ வந்திருக்கலாம். எம்ஜிஆரிடம் 6 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு ஸ்ரீலேகா என்ற ஓட்டலை சன்மானமாக பெற்றுக் கொண்ட டாக்டர் ராமதாசுக்கு எத்தனை கோடி ரூபாய் இருந்தது என்பது எங்களுக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும். நீ இன்னைக்கு 1 எத்தனை லட்சம் கோடி இருக்கு? எவன்ட்ட பணம் இல்ல, எவன் யோக்கியம்? தமிழ்நாட்டில் இந்திய திருநாட்டில் எவ்வளவு யோக்கியம் சொல்லு. இந்த நாட்டில் ஜனாதிபதி அயோக்கியம் என்று சொல்லுவது இந்த சண்முகையா பாண்டியன். தைரியம் தான் என் மீது வழக்கப்படட்டும். நான் வழக்கை நீதிமன்றத்தில் பார்க்கிறேன். யோக்கியம் என்று ஒருவன் சொல்வானே ஆனால் அவன் நினைக்க நேரையை பார்த்து சொல்ல வேண்டியிருக்கும். நேரடியாக நான் யோக்கியம் என்று எவரும் சொல்ல முடியாது. அயோக்கியமாக இருப்பான் தமிழகத்திலே, இந்திய திருநாட்டிலே. ஆமாங்க, வேற என்னமா எல்லாரும் யோக்கியமா நினைச்சிட்டு 66 கோடி ரூபாய் ஊழல் வச்சுட்டாங்க. சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்கு. சட்டம் தன் கடமையை செய்யும், அதில் மாற்று கருத்து அல்ல, விரைவில் செய்யும். இந்த 1.5 ஆண்டு காலம் ஆட்சி பீடத்தை இந்த ஆட்சி முடிவதற்குள் சட்டம் தன் கடமையை செய்யும். பொறுத்திருந்த பாருங்கள் தமிழக மக்களே. அது மட்டுமல்ல, மோடி பிரதமராகத்தான் இருப்பார். அவர் எங்கும் போய்விட மாட்டார். இந்த நாட்டை வல்லரசாக ஆக்காமல் அவர் அமர மாட்டார். நிச்சயம் மோடி பிரதமராக இருப்பார். இந்த காங்கிரஸ்காரனுக்கும் திமுக காரனுக்கும் சட்டம் தன் கடமையை செய்யும். பொறுத்திருந்தார். காங்கிரஸ்காரன் முதுகுல குத்துனா பிஜேபிக்காரன் விழாவில குத்துவான். பொறுத்திருந்தாரு. பாரு, பொறுத்திருந்து பாரு. மோடியுடைய விளையாட்டு உனக்கு தெரியாது. அவர் விளக்கு வச்சவங்க எப்படி நவராத்திரி விளக்கு வைப்பாரு பார்த்துக்கோ. அமெரிக்க திருநகரத்துக்கு ஒபாமாவை பார்க்க போனதுக்கு நம்ம நரேந்திர மோடி நவராத்திரி அன்னைக்கு என்ன செஞ்சாரு தெரியுமா?
அவன் எத்தனையோ ஜூஸ் கொண்டு வச்சான். அவர் ஒரு டம்ளர் சுடுதண்ணீர் தான் குடிச்சான். இந்த நாட்டுக்கு கிடைத்த சொத்துல இந்த இந்திய திருநாட்டுக்கு கிடைத்த பெருமைங்க உண்மையிலங்க இருக்குவாங்க. அதுக்காக பொன்றாவா கிருஷ்ணன் பேசுறான்னு சொன்னாங்க. பொன்றாவா இன்னைக்கு என்னங்க தெரியும்? என்ன தெரியும்? புரியல. தெய்வ திருமகன் திருக்கோவிலே போய் 2 முறை தியானம் பண்ணிவிட்டு தான் திருச்சியிலே மாநாடு போட்டார்கள், கன்னியாகுமரியில மாநாடு போட்டார்கள். அதில் வெற்றி பெற்றது. வேண்டிக் கொண்டார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேசிய விழாவாக அறிவிப்போம் என்று. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நீ இடைத்தேர்தல் முடிவுக்கு முன்னாடி பிஜேபி என்ன சொன்ன? எங்களுடைய நட்பு கட்சி சொன்ன வேட்பாளர் தூக்கி 4 சாப்பிட்டு நீ என்ன சொல்ற? சட்டம் தன் கடமையை செய்யுங்க. ஒரு கடமையை செய்யும், கடமையை செய்யும். ஆகையினால பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுனால பிடிச்சிட்டா பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுனால நான் உண்மையை சுட்டி காட்டுறேன். அக்கா பிஜேபி நான் குறை சொல்ல விரும்பல. பிஜேபி இதுல வேடிக்கை பார்க்க கூடாது. முன்னாள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவரை கைது செய்திருந்தால் அது வழக்கை நீதிமன்றத்தில் பார்க்கட்டும், நீதிபதிகளை பார்க்கட்டும், வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. இந்திய திருநாட்டில் 32 மாநிலத்தில் ஒரு முதலமைச்சரை கைது செய்து இன்னொரு மாநிலத்தினுடைய சிறைச்சாலையை அழைத்து வைத்த கொடுமை வேறு எந்த இந்த நாட்டிலும் கிடையாது. என்னங்க முதலமைச்சராக இருக்கிற பொழுது கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க, தேசிய கொடி விடுவிட்டாங்க. ஊழல் வழக்கு ரைட், ஊழல் வழக்குதான். பொறுத்திருந்து பாரு. ஊழல் வழக்கில் ஒண்ணு ஊழல் 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 சொல்ல போகிற ஊழல் தலைவர் என்ற கருணாநிதி நீ நேருவின் நகர வருக, நிலையான ஆட்சி தருக என்று சொல்லிவிட்டு நீ என்ன செய்தாய்? சர்க்காரியா கமிஷன் அமைத்தவுடன் இந்திரா காந்தி அம்மையார் காலி விழவில்லையா? இந்த அயோக்கியன் கருணாநிதி தான் இன்று தமிழ்நாட்டிலுடைய மீனவர்களுடைய பிரச்சனைக்கு முழு காரணம். நான் சொல்கிறேன், பகிரங்கமாக குற்றம் காட்டுகிறேன். திமுக காரன் நீ ஆண்மை உள்ளவனாக இருந்தால் நீ நேருக்கு நேர் என்னோட வாதாடிப்பார். கச்சத்தீவை காங்கிரஸ் பீரியட்ல இந்திரா காந்தி பீரியட்ல எழுதி கொடுத்தவன் யார்? யாருங்க? கருணாநிதி எழுதி கொடுத்தது. கச்சத்தீவு யார் அப்போ வேண்டி சொத்து? சிக்காகோவிற்கு அமெரிக்க திருநாட்டிற்கு ஆன்மீக சொற்பொழி ஆற்றுவதற்கு அனுப்பி வைத்த என்னுடைய பரம்பரை சேர்ந்த சேர நாட்டு வேங்கை அந்த பாஸ்கர சேதுபதி மன்னருடைய சொத்து. இங்க ஒரு மனாதிபதி இருக்கிறாரு, யாரு? அவர் இன்னைக்கு அமர்ந்திருக்கிறார், மண்டையை தளர்கிறார் என்று சொன்னால் என்னுடைய முப்பாட்டன் பாஸ்கர சேதுபதி மன்னன் கொடுத்த சொத்து. அவரும் உடால குஜாலா போட்டாரு. என்ன குஜாலா போட்டாரு தெரியுமா? அந்த லிங்கம் எடுத்தவங்க இருக்கான லிங்கம் நித்யானந்தா, அவனை கூட்டிட்டு வந்து மடத்துக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் நம்ம சினிமா தேட்டர் மாதிரி இருக்கான் மடத்தை. இப்ப அதெல்லாம் மறைக்கிறதுக்கு அம்மா அம்மான்னு சொல்லி கலையா அப்படி உண்மைங்குது. என்ன கூட்டணி கட்சியில இருக்காங்க இவர் வைராறு நிக்கல. அதான் என்னுடைய பாயிண்ட், என்னுடைய தனித்தன்மை தான். பாத்துக்கோங்க, யாரையும் சுட்டி காட்டுறீங்க, வாய் சும்மா இருக்க நாவல் சனி. தயவுசெய்து சாமியார் இருந்தாலும் சரி, பண்டார போறாலும் சரி, எவனா இருந்தாலும் ஏன் வாயில வராத, ஏன் வாயில வந்து நீ தரிசாகி போற. ஏன்னா நித்யானந்தா ஆக்கூட்டம் போயிட்டான் பத்தில ஒரு சாமியார் எங்க கொண்டு விட்டுருக்காங்க பாருங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து போடுற ஆர்டர். ஆனா ஆதீனமும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், வாயை அடக்கி பேசணும். நான் வர்றேன்னு சொன்ன ஜாயின் பண்ணி உள்ள கூட்டு போறாரு மடத்துக்கு, நான் வர்றேன்னா அதனால அவர் கவுண்டர் பண்ணுவாராம். நீ கவுண்டர் பண்ண உடனே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, பாத்துக்கோ. குத்தி நோண்டி கூட வாண்டி போடுவார். இந்த வேலை ஏன் நடக்காது. நம்ம இப்ப குரல் கொடுக்கிறது யாருக்கு தெரியுமா? நாட்டுடைய முதலமைச்சருக்காக குரல் கொடுக்கிறோம். அங்க பலவற்ற பேர் இருப்பான், இங்க பலவற்ற பேர் இருப்பான். அவனுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
என்ன உண்மையே பேசு, உறுதியாக பேசு, இறுதியாக பேசு என்று சொல்ல எம்பெருமான் பசும்பொன் தேவர் திருமகளுடைய பரம்பரை கொண்ட இந்த சண்முகையா பாண்டியன் இவருடைய கோயில் இந்த 2 கோடி தேவனத்தின் சார்பாக 7 கோடி தமிழகத்தின் சார்பாக கர்நாடக ஆட்சியாளருடைய செழிப்பை விரைவில் கிழிக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்காது என்று சுட்டிக்காட்டுகிறேன். மீடியாவில் வேற செய்தியை சன் டிவியில போட மாட்டான். நல்லா கேட்டுக்கோங்க. கலைஞர் டிவியில வேற செய்தியை போட மாட்டான். இந்த உண்ணாவிரதம் இருக்கிறது இந்த மாதிரி செய்தியெல்லாம் போட மாட்டான். இங்க என்ன திட்டுவாங்க தனியா ஓரமனு எடுப்பான். இதை எடுத்து இந்த கர்நாடக முதலமைச்சர் பேர் என்ன பாருங்க, சீதாராமையா. சீதாராமையாவுக்கு போட்டு போட்டு காட்டுவான். பாரு, நான் என்ன நினைக்காரன் இல்ல, தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்காக நான் குரல் கொடுக்கிறேன். ஆனா நீ பாரு, என் வாயில விடப்போற, நீ பாரு, கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. ஐயோ போடுறாங்க, ஐயோ போடுறாங்க நிலைமை பரம்பரைக்கு வரலையாக்கும். தமிழ்நாட்டில் மீண்டும் நான் சண்முக பேரை மாத்திக்கிறேன். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஜெயிலுக்கு உள்ள போயிட்டா 10 வருஷம் ஜெயில தேர்தலில் நிக்க முடியாது ஜெயலலிதா. அப்ப நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம் நினைக்கிற. எத்தனை பரம்பரை தமிழகத்தில் இருந்தாலும் சரி, முக்குளத்தானை மட்டும் பகைத்துக் கொண்டால் தமிழகத்திலே முதலமைச்சர் சிம்மாசனம் என்பது கருணாநிதிக்கு கனவுதான். என் இளைஞர்கள் 1000 பேர் தண்ணியை போட்டோம்னா 10,000 பேர் ஓட்டு போடணும் கொடுத்துருவான். 2 கிழமை பெண்ண வந்து வந்தான 4 மணி நேரத்தில். அப்ப 10 இளைஞர் யாரு டாஸ்மார்க் அடிச்சாம என்ன நிலைமைக்கு ஆகான்னு பாத்துக்கோங்க. ஓட்டு போடுவா அந்த வேலை எங்களால செய்ய முடியாது. கம்யூனிஸ்ட்காரனுக்குலாம் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா கஞ்சி எல்லாம் போக்குறான் பாருங்க. கூவை 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 பாத்தீங்களா, நம்ம தாவண்டா பாண்டியன் கூவை உண்டியில குளிக்கி எனக்கு எங்காலும் இருந்தாலும் எனக்கு பார்த்தே கோபமா இருக்குங்க. 2 ட்ரிப் ரயில்ல நான் ட்ரெயின்ல சென்னையில இருந்து வரும்போது என் கூட ரயில் வந்துட்டாங்க. 2 பேரும் என் நேரத்துக்கு நாங்க திட்டிட்டு தான் வண்டிக்கு வரேன், அவங்க தான் வண்டியில உட்காந்துட்டாங்க. ரயில்வே பேசிட்டு ராத்திரி 10 மணிக்கு ஒரு ட்ரெயின்ல இருந்து ஏறுறேன், 2 பேரும் அந்த ட்ரெயின் தான் உட்காந்துட்டாங்க. 2 பேரும் தான் திட்டி இருக்கேன் பார்த்துருங்க. ஜாதக பலம் தான் என்னமோ பார்த்துருங்க. கர்மத்துக்கும் தர்மத்துக்கும் அதுதான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளை நீங்கள் உன்னிப்பாக இதை கவனிக்க வேண்டும். நான் உங்களுக்கு உத்தரவாக சொல்லவில்லை, வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏனென்று சொன்னால், நான் அம்மா அவர்களை சந்திக்கிற பொழுது நீங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, நீங்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கிடையாது என்பதை நான் அறியும். அதனால் அம்மாவுடைய விடுதலைக்கு பாடுபடுவதற்கு எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து 7ஆம் தேதியை எதிர்நோக்கி சில கருத்து பரிமாற்றங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் ஓரமாக தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அவர்கள் விடுதலைக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். நான் பேசி முடித்தால்தான் மழை பெய்யும் என்பது இயற்கையினுடைய சரித்திரம். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், 4 மணி அளவில் என்னுடைய மாவட்ட செயலாளர்கள் சொன்னார், இன்று மழை பெய்யும் என்று சொன்னார். என்னுடைய ஆலோசகர் ஒருவர் சொன்னார், மழை இப்ப வந்துவிடும் என்று சொன்னார். நான் உடனே சொன்னேன், நான் பேசி முடிக்கிற வரைக்கும் மழை பெய்யாது. முக்குளத்தானுக்கும் அது முக்குளத்தான் பரம்பரைக்கு உருவாக்கி இந்த சண்முகையா பாண்டியனுக்கு இயற்கை செயற்கை இறைவன் 3 பேர் ஒத்து போவான். முக்குளத்தானுக்கு சொல்லுங்க பாப்பா, திரும்பி சொல்லுங்க பாப்பா. இயற்கை செயற்கை இறைவன் 3 பேர் ஒத்து போவான் முக்குளத்தானுக்கு. நான் பேசி முடித்தவுடன் மழை பெய்யும். ஆகையினால் நாளை மறுதினம் அம்மா அவர்கள் ஜாமீனில் வெளியில் வருவார். வெளியில வரமாட்டாங்க நினைக்காங்க. அப்படி வெளியில வரலன்னு சொல்லி ஏதாவது தடங்கள் ஆச்சு, இந்த சண்முகையா பாண்டியன் பாணியில் கர்நாடக எல்லையில் அந்த கேட்டு இழுத்து பூட்டப்படும். அதில் மாற்ற வைத்திருக்கார். ஆகையினால் ஊழல் வழக்கு எல்லோருக்கும் சகஜம்தான் என்பது இந்திய திருநாட்டில், அது தமிழ்நாட்டில் கைவந்த கலை. அது கருணாநிதி குடும்பத்திற்கு கைவந்த கலை. ஆகையினால இந்த வழக்கு இன்னும் பண்ணி நினைக்க வேண்டாம். எல்லோருக்குமே இந்த நிலைமை வரும். வன்முறை நடக்கும் சொல்லி சொல்றாரு. வன்முறை தமிழகத்திலே தலைவிரித்து ஆடுகிறது என்று டாக்டர் ராமதாஸ் சொல்கிறார்.
திமுக தலைவர் கருணாநிதி சொல்கிறார். விஜயகாந்த் வந்து இந்த சிறைச்சாலை போகல, அவர் அனுமதிப்படல, அவங்க கட்சிக்காரன் பஸ்ஸை இறக்கல, அதனால அவனுக்கு அது எட்டாது. அவன் முக்காவாசி எப்போதுமே டாஸ்மாக்ல இருக்காங்க, புரியாது என்ன. அது ஏர்போர்ட்ல இருந்து பேப்பர் காரணம் மண்டலம் முற்றா, அப்ப அவனுக்கு கொஞ்சம் எட்டாது. அவன் பணம் வெட்டி வண்டி நாட்டு பரம்பரை, அது புரியாது என்ன. என்ன இப்படி பேச எனக்கு ஏற்க போன என் வாய் சும்மா இருக்காதியா என்ன. அதனால அவனுக்கு புரியாது. இந்த ரெண்டு பேரும் 2001 ஆட்சி பீடத்தில் இருக்கிற பொழுது நல்ல கேளுங்க, கருணாநிதியை கைது செய்கிற பொழுது திமுக காரன் எத்தனை பஸ்ஸை உடைச்சான், எத்தனை பஸ்ஸை எரிச்சான், எத்தனை பேர் தீ குளிச்சான்? அது வன்முறையா இல்ல ஜனநாயக முறையில அறவழியில போராடினாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ராமதாஸ கைது பண்ணும்போது மரத்தெல்லாம் வெட்டி போட்டு நிறுத்தினாங்களா? அது வன்முறை இல்லையா? அடியன் சந்ததையா பாண்டிய கைது செய்த பொழுது 308 பஸ் அடித்து நிறுத்தப்பட்ட 92ஆம் ஆண்டு. சொல்லுங்க. 7 பாலம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. 3 மாத காலம் முதுகுளத்தூர் பகுதியிலே பேருந்துகள் ஓடவில்லை. 86 நாட்கள் சிறைச்சாலையில் இருந்தேன். என்னை வெளியில் விட்ட பிறகுதான் பேருந்து ஓடிச்சு ராமநாதபுரம் சீமையிலே. என்னாலும் வன்முறை நடத்தியவர்கள் என்று உண்மையிலே விசாரணை போட்டுதான் வச்சிருக்காங்க. வன்முறை ஒரு தலைவனை கைது செய்கிற பொழுது ஆதங்கத்தில் சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். இது இயற்கை. இயற்கை செயற்கை சேர்ந்து வருது. அது இறைவன் கொடுத்த வரம் வேற. இது மூலம் சேர்ந்துக்கிறது. அப்ப எல்லாம் நடக்கத்தான் செய்யும். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம சில தவறு நடக்கத்தான் செய்யும். என்ன செய்ய? தன் தலைவனை கைது பண்ணும் போது அடிக்கத்தான் செய்வான் இல்லையா? ஆரம்பத்தில் அடிச்சிருவாங்க. இப்ப நம்ம எஸ்ஐ நிக்காரு, இந்த எழுத்தாள பைக்ல போறாரு, ஏன்னா வந்து இடிச்சிட்டாங்க, அவர் இறங்கணும்னு சரியான அவன் சைட்ல அடிப்பார்ல. ஏன் அடிச்சல் கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? அவர் அடிபட்டிருக்காரு, பதிலுக்கு அடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த அம்மாவை கைது பண்ணிருக்கான், பஸ்ஸை நொறுக்கிருப்பான், 2 பஸ்ஸை எரிச்சிருப்பான், உயிர் சேதம் நொறுக்கிட்டு போறான். இப்ப என்ன ஒரு நாள் சாரம் எடுத்துட்டு போயிருப்பாங்க என்ன? பஸ் நொறுக்கிட்டான், பஸ் நொறுக்கிட்டான், பஸ் நொறுக்கலாம். யார் அப்ப விட்டு சொத்து? முத்துவேலை வீட்டு சொத்தா? 5 நாள் வீட்டு சொத்தா? டாக்டர் ராமதாஸ் வீட்டு சொத்தா? தமிழ்நாட்டில சொத்து. அதுவும் குறிப்பாக முக்குளத்தான் சொத்து பாதி இருக்குல்ல. புரியலையா? உன் வட்டி திட்டு உன் சாராய திட்டு தான் இருக்கு. அந்த பேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. என்ன ஏன் கவலைப்படுறீங்க? ஆனா அடி முதலமைச்சருக்கு பிரச்சனை வந்தா கடகடகெல்லாம் நொறுக்கி வைக்காங்க தமிழ்நாட்டை விடாதீங்க. என்ன 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 நடந்து போவோம் சொல்லு? என்ன நடந்து போகும் சொல்லுங்க? போறட்டும், வழக்கு போறதுங்க. இது என்ன இருக்கு? ஒரு முதலமைச்சர் இன்னொரு சிறையில் வச்சிருக்கான். சரி, உடுப்பி ஓட்டு ஒரு ஓட்டுல இங்க நொறுக்கட்டும், ஒரு ஓட்டுல உடுப்பி ஓட்டுல நொறுக்கட்டும். அவன் விடுவானா? கர்நாடகாவில விடுவானாயா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரம் பேர் கர்நாடகக்காரன் இருக்கான். நினைச்ச ஒருத்தர் ஒண்ணுக்கு இருக்க முடியுமா? சொல்லுங்க. நம்ம மனிதாபிமான அடிப்படையில பாவப்பட்ட ஜீவன்களை எதுவும் தொடப்படாம நம்ம வச்சிருப்போம் இல்லையா? அங்கே 40 லட்சம் தமிழன் இருக்கான். இது இந்திய நாடு, ஜனநாயக நாடு. ஏற்றத்தாழ்வு இல்லாம நம்ம தான் எல்லாரையும் வாழ வைக்கிறார் இந்த பாரத தேசம். வந்தாரை வாழ வச்ச தமிழகம். அப்படி இருக்கிறனால நம்ம எல்லாரையும் வேடிக்கை பார்க்கிறோம், எல்லாரையும் அனுசரிச்சு போறோம். அவன் நாம ஒட்டு மொத்தமா சேர்ந்துக்கிட்டான். தப்பு இருக்கட்டுங்க, ஊழல் செஞ்சாங்க, தப்பு இருக்கட்டும், அது எப்ப இருக்கட்டும். நீ என்ன தீர்ப்பு கொடுத்த, எந்த தேவையில கொடுத்த, என்ன கிழமையில கொடுத்த, எதுக்காக கொடுத்த, உன்னை தூண்டிவிட்ட சக்தி அது. இது நீதியாக வழங்கப்பட்டதா, நீதி வாங்கப்பட்டதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சொல்லுங்க சொல்லுங்க. எங்கள்ல ஒரு சிலர் சொல்றாங்க, 3 மாதத்துக்கு முன்பு முதலமைச்சரை திட்டினார், இப்ப பேசுகிறார் என்று சொல்றாங்க. நான் பேசுவேன், நான் தமிழக முதலமைச்சரை சுட்டி காட்டுவேன், பேசுவேன், எனக்கு தகுதி இருக்கிறது. இன்னொரு பேசினால் செழிப்பறை கிழிப்பேன். ஆமா, தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் சமய பண்ண, இதுதான் பசுமன் தேவர் திருமண அருள்வாக்கு. இடி இந்த இடி இடிக்க தண்ணி விழுந்துருக்காயா? நான் வண்டியில ஏறணும் விழும் பாருங்க, அடி கட்ட 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 நொறுக்கு போயிருப்பாரு மேல. அதனால நீங்க தைரியமா இருங்க. நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக முதலமைச்சர் அவர்களுக்கு, நீங்க டிவியில் பார்த்தாலும் சரி, இல்ல கேள்விப்பட்டாலும் சரி, கேள்விப்படாட்டாலும் சரி,
நீங்க தைரியமாக இருங்கள். 3 வேளை நல்லா சாப்பிட்டு தெம்பா இருங்க. உங்களுக்கு இந்த சண்முகையா பாண்டி இருக்க தென்னகத்துல இந்த என்னை உருவாக்கிய இந்த சக்தி வாய்ந்த பரம்பரை, அன்னச்சத்திரம் 1000 கட்டியவன், ஆலயங்கள் 10,000 கட்டியவன், அப்பேற்பட்ட தலை சிறந்த பரம்பரை உங்கள் விடுதலைக்காக எதிர்நோக்கி இருக்கிறது. தைரியமாக இருங்கள். எந்த சட்ட விதிகளிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த சண்முகையா பாண்ட குரல் தென்னகத்திலே நீட்டி முனைகளாக சட்டத்தின் பிடியிலிருந்து துளைத்தெடுக்கும். அதில் மாற்று கருத்து இருக்காது. ஒரு 50 பேரை கூட்டிட்டு அண்ணாவுக்கு மந்திரி வந்து உண்ணாவிரத்தை முடிச்சு வைப்பாங்களான்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? நான் யாரையாவது எதிர்பார்க்கிறேன்னா நான் அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டேன். என்னுடைய பாலிஸ் அதுக்காக நான் அவங்களை வெறுக்கவும் இல்லை. சரி, நம்ம பேசுறோம் ஏதாவது நினைச்சுக்கிட்டு அவங்க வரலன்னு சொன்னா சங்கடமா இருக்காங்க. நான் யாரையும் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். அதுக்காக நான் பேசுவேன். யாராலும் அவங்கள பேசும்போது நான் நினைக்க பார்க்க மாட்டேன். என் பாலிஸ் இது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எனது அருமை உடன்பிறப்புகள் ஆப்பநாட்டு சீமையிலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இதே மாநகரிலே, மதுரை மாநகரிலே, தென்னகத்திலே இருக்கிறார்கள். என்னுடைய உறவினர்களே இருக்கிறார்கள். மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் கைகட்டி வாய்வத்தி மௌனிகளாகத்தான் இருக்க முடிகிறது இல்லையா? யார் முதலமைச்சராக இருந்தாலும் அவர்கள் போய் நேரடியாக போய் அவர்களிடம் முறையிட முடியாது. ஆகையினால் அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியாத சக்தியை, நீங்கள் கொடுக்க முடியாத குரலை உங்களின் சார்பாக, இந்த பாரம்பரியமிக்க பாரம்பரியின் சார்பாக அடியேன் சண்முகையா பாண்டியுடைய குரல் தென்னகத்திலே உங்களின் சார்பாக தமிழகத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க யார் தவறாக நினைத்தாலும் சரி, நான் கவலைப்படவில்லை. நான் பிரதிபலனை எதிர்பார்த்து வீதிக்கு வரக்கூடிய சண்முகையா பாண்டியன் அல்ல. நான் இன்னொரு கதை இருக்கிறது, நான் சொல்லுவேன். ஆனால் இப்ப சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது, அது தப்பு. வேதனையில் இருக்கிற பொழுது சில காரியங்களை, சில வார்த்தைகளை தவிர்த்துதான் பேச வேண்டும். அதனால் நான் இவ்வளவு வேகமாக பேசினாலும் அதை நான் அளந்துதான் பேசுகிறேன். ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நான் சந்தித்தது போன்று யாரும் சந்தித்திருக்க முடியாது. நீங்க வேண்டுமானால் நினைக்கலாம், இப்ப வேணா எல்லாரும் போய் பார்க்கலாம். 1997ஆம் ஆண்டு பாதிப்புகள் வருகிற பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவருமே கூட்டணியில் இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் சுப்பிரமணிய சாமி அவர்கள் மனு போட்டவுடனே முதல் குரல் கொடுத்தவன் நான் தான். முதல் சுவரொட்டியில் தமிழகம் முழுவதும் ஒட்டியவனும் இந்த சண்முகையா பாண்டியன் தான். அதிலிருந்துதான் தேவர் பேரவையில் இருந்து என்னை நீக்கினார்கள். இதே கிட்னி வியாபாரி நம்ம சேதுராமன், நம்ம சேதுராமன் நம்மால தான் ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா? நல்ல கவனிங்க. இப்ப இத்தனை தலைவர்கள் இருக்காங்கல்ல, இதுக்குள்ள என்ன பண்ணிருக்கணும்? அம்மா கூட கூட்டணியில் இருக்க நம்ம தலைவர்களே இவங்க இதுக்குள்ள என்ன பண்ணிக்கணும் தெரியுமா? அப்படியே நோண்டி நொங்கெடுத்துக்கணும் தமிழகத்தை. ஆமா, என்ன வன்முறை தூண்ட நினைக்காங்க? வன்முறையை நான் தூண்டவில்லை. ஆனால் கர்நாடக மண்ணில் இருப்பவர்களுக்கு அவர்கள் உணர்த்தி காட்ட வேண்டும். அவர்களுக்கு சுரணம் இல்லை என்று சொன்னால் அதை சுட்டி காட்ட வேண்டும் அல்லது இடித்து காட்ட வேண்டுமானால் இந்த சண்முகையா பாண்டியன் போன்றவர்கள் தான் அந்த நிலையை உருவாக்க முடியும். எல்லோரும் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. என்ன வைத்தியம் நித்த புழுகன், ஜோசியம் சுத்த புழுகன், ஆசாரி என்பதுனா அடகாத புழுகன் அப்படின்னா புரியுதா? ஏன் வைத்தியம் நித்த புழுகன், ஜோசியம் சுத்த புழுகன், ஆசாரி என்பவனா அடங்காத புழுகன். இந்த 3 பேருக்கு விளக்க மீட்டிங் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போறது யோசித்துப்பார். இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஆகையினால் எந்த விதமான இதில் யாரும் இந்த விழாவிற்கு சிறப்புமிக்க விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற எனது அருமை தம்பிமார்கள், நம்ம அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் இந்த விழாவிற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்திருக்கின்ற எனது அருமை உடன்பிறப்புகள், அரசியல் கட்சி அன்பர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் பேசுவது, நான் சொல்கிறேன், ஒரு பக்கம் ஆதங்கத்தில் சொல்கிறேன். அதற்காக தமிழக மக்களுக்காக தான் குரல் கொடுக்கிறோம். காவேரி பிரச்சனைக்கு குரல் கொடுத்ததுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள். அதே போன்று முல்லை பெரியாறு பிரச்சனைக்கும் குரல் கொடுத்திருக்கிறார். பல்வேறு போராட்டங்கள் நடத்திருக்கிறது. ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே முதல் தீர்மானம் போட்டவரும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். அதை யாரும் மறந்துவிடக் கூடாது. நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். நான் வணங்குகிறேன் எம்பெருமான் பசுமன் தேவர் திருமகனுக்கு தடை வருகிற பொழுது நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். இல்லை என்று நான் மறக்கவில்லை. ஆனால் பாதிப்பு வருகிற பொழுது அம்மா அவர்களுக்காக இந்த சண்முகையா பாண்டிய குரல் உங்களின் சார்பாக தமிழகத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
ஆகையினால இந்த வழக்கில் தண்டனை ஆயிட்டுன்னு சொல்லி யாரும் காழ்ப்புணர்ச்சி கொண்டு மமதையில் ஆட வேண்டாம். உங்களுடைய மமதை எல்லாம் வெகு தொலைவில் இல்லை. கூடிய சீக்கிரம் அதற்கு தக்க பாடம் கிடைக்கும். ஆகையினால் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நீங்கள் மீண்டும் கூடிய விரைவில் சிறையிலிருந்து நான் கிழமையை சொல்ல விரும்பவில்லை. விரைவில் நான் பேசி முடித்தவுடன் அம்மா சிறைச்சாலை இன்னும் ஓரிரு தினங்களில் வருவார். வந்து மீண்டும் இந்த வழக்கிலிருந்து விடுதலையாகி மீண்டும் தமிழகத்திலே முதலமைச்சராக அந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று அந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இந்த 3 ஆசையும் அறவே வைத்த தலைவன் எம்பெருமான் பசும்பொன் தேவர் திருமகளுடைய ஆசி அவருடைய திருநாளும் உங்களுக்கு சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வருவதற்கு தென்னகத்தினுடைய முக்களத்தால் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழினமும் ஒன்று திரண்டு அந்த சக்தியை உருவாக்கும். எந்த சூழ்நிலையும் சரி நீங்கள் உங்களுடைய விடுதலைக்காக இந்த சண்முகையப்ப என்ற குரலும் தமிழகத்தில் உறுதுணையாக இருக்கும். குரல் ஒலித்துக் கொண்டிருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எனது அருமை உடன்பிறப்புகளே, நீங்கள் அனைவரும் சண்முகையா பாண்டியன் அம்மா வாழ்க என்று சொன்னால் சண்முகையா பாண்டியன் ஒளியே என்று சொல்வீர்கள். என்ன இப்படி மாற்றி மாற்றி சொல்லாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் பாதிப்பு இருக்கிற பொழுது நான் உங்களின் சார்பாக, உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய குரல் இந்த அம்மாவுக்காக, தென்னகத்தினுடைய அவர்களுடைய விடுதலைக்காக என்னுடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்காது என்று உத்தரவாதம் அளித்து வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்ததில்ல காந்தியையும் பார்த்ததில்ல நேருவையும் பார்த்ததில்ல. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க துரை சிங்கமையா 7